நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவேன். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இருந்த சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். எனக்கு நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க. என்னென்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினாக முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்ல தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபு இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னென்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்தாச்சு. என்னென்னா என்னோட வாழ்க்கையில் முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்தாச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷ்னலான. என்னென்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சன் சார் நம்ம ஷூட்டிங்கில் வர வச்சு பாதியில் ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னால் டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னால், வின்சன் சார் எனக்காவது வந்துடுங்க, அங்கே ஸ்டக்காக இருக்கு, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல 2 இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சினா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம்.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டரு போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது. நாங்கள் 2 பேர் கருப்பு சாமிகள் வாழ்த்த வந்திருக்கிறோம். ஒன்று பெரிய கருப்பசாமி, நான் சின்ன கருப்பசாமி. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். நண்பர்களே, நன்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கதை நன்றாக இருக்கிறது தம்பி. சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல, மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம். ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சினிமா இஸ் நத்திங் பட், வேற என்ன? சினிமா என்பது வேறொன்றும் இல்லை. சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிகியூஷன், அமல்படுத்துதல், நிறைவேற்றுதல், ஆக்குதல், உருவாக்குதல், கலையாக்குதல், அழகியலாக்குதல், நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல். அங்கேதான் கலைஞனுக்கும் கதாசிரியனுக்கும் பார்வையாளனுக்குமான உறவு தொடங்குகிறது. எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கருதலாம், காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன். உறவினன் என்றால் ஜாதி கீதி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறது இல்லை. தமிழன், பச்சை தமிழன், நிறத்தால் கருப்பு தமிழன், இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன். தம்பி வேலுச்சாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற, தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பிராணி கருப்பர் என்றும் உறங்காப்புலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி, நானே இப்போ தான் கேள்விப்படுறேன், 3வது படம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது. இது ஒரு கலை உலகம், ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி, அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார், அதை போல அவருடைய அருமை மகள், இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு 3வது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு, இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம்
தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதைப் போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு, ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுச்சாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், கருப்பர் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்பிராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.